ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க ஆகஸ்ட் மாத ராசி பலன் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் நிறைய வழங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை முடியும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வருவதை பயன்படுத்தி நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு தேவையான மேம்பாட்டு தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பயன்படுத்தி கொண்டிங்கன்னா கண்டிப்பாக மேம்படுத்திக்க முடியும். இருப்பினும் பெரிய சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகள்லையும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் சிறப்பு கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீழ்ச்சிகள் எதுவும் வராது. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் போது அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்க பார்க்கணும். இருப்பினும் மாற்றங்கள் ஆதரவாக இல்லை, அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறேன். செலவுகள் அதிகரிக்கோ, நிதி இழப்புகள் வழங்கோ. நிதி இழப்புகள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். மேலும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சிகளை வழங்கலாம். எனவே இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்காரங்க நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யவும் பரிந்துரைக்கப்படுது. உறவு முறிவை தவிர்க்க அனைவரோடு தொடர்பு கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது. புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் நிறைய தாமதம் மற்றும் சிரமங்களை வழங்கும். எனவே சிரமங்களை தவிர்க்க உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் அர்ப்பணிப்போடு தொடர பரிந்துரைக்கப்படுது. வீடு, நிலம், வாகனம், சொத்துக்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் மூலம் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் நல்லது. எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க இந்த நடவடிக்கைகளிலிருந்து ஆகஸ்ட் மாதம் விலகி இருக்க உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. முதலீடுகள் மூலம் நிதி வளர்ச்சி பெறுவது கடினமாக இருக்கும். எனவே எந்த விதமான வளர்ச்சி நடவடிக்கைகளும் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் அன்புக்குரியவர்களோடு உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் அன்புக்குரியவர்களோடு வாக்குவாதங்களை ஆகஸ்ட் மாதம் தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. இந்த ஆகஸ்ட் மாதம் தெரியாத பயம் மற்றும் மனக்கவலைகள் அதிகரித்து உங்களை மன சோர்வடைய செய்யும். எனவே மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட வழக்கமான தியானம் செய்யுங்க. அப்புறம் ஹோமியோபதி மருத்துக்களை பின்பற்றுங்க. ஸோ இதெல்லாம் பரிந்துரைக்கப்படுது. மேலும் கல்வி வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க மாணவர்கள் நீங்கள் அனைவரிடம் ஆதரவு பெற கல்வியை தவிர பிற செயல்களில் ஈடுபடுவதை ஆகஸ்ட் மாதம் தவிர்த்துக்குங்க. இது அறிவுறுத்தப்படுது. அப்போ தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். அதாவது கல்வியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு மாணவர்களுக்கு நடக்கும். ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கவனமாக இருக்கணும் என்று ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதில் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பலன் கிடைக்குமா? ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் காதல் உறவுகளில் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இது தவறான புரிதல்களும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தக்கூடும். உறவு முறிவுகளை இந்த மாதிரி தவிர்க்க இப்போ பொறுமையை கடைபிடிக்கணும். உங்கள் அன்புக்குரியவர்களோடு அனுசரித்து செல்லும். இது பரிந்துரைக்கப்படுது. காதல் உறவுகள் மூலம் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இது மனக்கவலையை அளிக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற உங்கள் வருமானத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. இது நிதி இழப்புகளை அளிக்கும். தொழிலில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும். இது தொழில் வீழ்ச்சியையும் மேலதிகாரிகளோட பிரச்சனையும் தரலாம். எனவே தொழிலில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க உங்கள் பணத்தை சேமிக்கவும் உங்கள் அன்புக்குறிகளோடு உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கப்படுது.
உங்கள் அன்புக்குரியவர்கள் கூறக்கூடிய சில பணிகள் நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். அது கடினமாக இருக்கும். மேலும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிரமங்களையும் சமூகத்தில் அவமானத்தையும் சந்திக்க வைக்கும். உங்கள் சரியான துணையை கண்டறியவும் காதல் உறவுகளில் ஈடுபடவும் தனிநபர்கள் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுமையை காக்க அறிவுறுத்தப்படுது. உங்கள் கூட்டாளியுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பயம் மற்றும் பதட்டத்தை ஏற்படுத்தும். கருப்பு சாமியை வழிபாடு செய்கிறதுனால காதல் உறவுகளில் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும். அதனால் கன்னிராசிக்காரங்க கருப்பு சாமியை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் போதுமான வருமானம் பெற்றாலும் செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்பை மேம்படுத்துவது கடினமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இது செலவுகளை அதிகரிக்கும். மேலும் உங்கள் சூழலில் பெண் உறுப்பினர்களால் செலவுகள் உயரக்கூடும். எனவே அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது. குடும்ப செயல்பாடுகள் மற்றும் கேளிக்கை நடவடிக்கைகளுக்கான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் இழப்புகள் அதிகரிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் சுய முன்னேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்கும். ஆனால் இழப்புகளை தவிர்க்க உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை சுய மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். நிதி இழப்புகளை வழங்கக்கூடிய தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். பார்த்து செயல்படுங்க. முதலீடு திட்டங்கள் உறுதுணையாக இல்லாததால் இந்த மாதத்தில் பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பரிந்துரைக்கப்படுது. லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்கிறதன் மூலிமா உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும். அதனால் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்து பாருங்கள். அப்புறம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வீழ்ச்சிகள் ஏற்படாமல் இருக்க உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கிறது கடினமாக இருக்கும். இது மனக்கவலைகளை அளிக்கும். மேலும் வேலை பதவிகள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலம் நீங்கள் சிரமங்களை எதிர்கொள்ளலாம். எனவே எந்த விதமான மாற்றங்களையும் தவிர்க்கவும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுது. உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக குழு உறுப்பினர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லணும். அப்படி அனுசரித்து செல்லிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தில் எந்த ஒரு பெரிய இழப்பும் வராது. இது பரிந்துரைக்கப்படுது. அதனால் ஆகஸ்ட் மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்படுங்க. அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டாண்மை உங்கள் வணிக வளர்ச்சிக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம். பங்குதாரரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வணிக வளர்ச்சியில் தாமதம் மற்றும் வீழ்ச்சியை அளிக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நீங்களே உங்கள் செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுது. மேலும் வணிகத்தின் மூலம் லாபத்தை பெற முதலீடுகளிலிருந்து விலகி உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுது. அப்படி நீங்கள் உங்களோட வழக்கமான செயல்களை செய்தாவே போதும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ தொழிலில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் தலை, மூளை, கால் மற்றும் கால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெற ஏற்ற மாதமாக இருக்கும். எனவே பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் கணுக்கால் மற்றும் சுவாச பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுது. இந்த காலகட்டம் இனம் புரியாத பயத்தை அளித்து மனக்கவலையை அதிகரித்து உங்களை மனசோர்வடைய செய்யும். எனவே மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும். மன அமைதியை பெறவும் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடணும். ஸோ இது உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் கல்வி வளர்ச்சியில் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. நண்பர்கள் ஆதரவோடு ஒரு குழுவை உருவாக்குவதன் மூலம் கல்வி சாராத செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கல்வி சாராத செயல்களில் ஈடுபடாமல் இருக்க உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவது ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவது கடினமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் சிக்கல்களை சந்திக்க நேரலாம். எனவே உங்கள் கல்விக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் திறன்களை மேம்படுத்த நண்பர்களோடு வரம்புகளை பேணணும். பயிற்சிக்காக நேரத்தை செலவிடவும் பரிந்துரைக்கப்படுது. ஸோ இப்படி மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இந்த ஆகஸ்ட் மாதம் செயல்படணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கன்னிராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.